ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் சீசன் 2 ஓட 12th அண்ட் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே சியோக்குள்ள இருக்கிற வேங்கோட கதையை முடிக்கிறதுக்காக நம்மால ஒண்ணு சேர்றாங்க. அப்ப மோடாக் இருந்துட்டு ஜூனியர் டிடெக்டிவ் இன்னும் சாகல, அவனை காப்பாத்தினதே சியோக் தான். சோ அந்த உடம்புக்குள்ள இன்னும் சியோக் இருக்கான். வேங்கனால ஃபுல் கண்ட்ரோல் இன்னும் எடுக்க முடியல. சோ நீ ஆசைப்பட்டபடியே சியோக்க கொல்ல போறது கிடையாது, வேங்க மட்டும் ஆஃப்டர் லைஃப்க்கு சமன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். சோ டிஸ்பிளேல 4 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. நம்ம மோடாக் இருந்துட்டு இதுவே அதிகம், ஒன்னு சேர்றோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ட்டு எல்லாம் கேங்கா ஃபார்ம் ஆகுறானுங்க சண்டைக்காக. நம்ம ஹீரோ ஹீரோயின் மோடாக் 3 பேரும் மரணம் பிரிச்சிட்டு இருக்கானுங்க சியோக்க. நம்ம சியோக் ஒருத்தனை தடுக்கலான்னு பார்த்தா அந்த கேப்ல இன்னொருத்த மூந்து அடிச்சிடறான். பாவம் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு கட்டத்துல நம்ம சியோக் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். இத பாக்குறவங்களுக்கும் புரியல, சியோக்கா வேங்காடா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. ஆனா பயவுல சைக்கோகினசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சத்தத்தை எழுப்புறான். அந்த இடமே அதிர்து, நம்ம ஆளுங்க செதறி போயிடுறானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வெறிகுண்டு சண்டைக்கு போறான். ஆனா சியோக்கு அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கான். கூடவே மோடாக்கும் ஹீரோயினும் வேற சேர்ந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாங்குக்கு வேற கண்ணா பின்னா அடிபட்டு இருக்கு. அதனால மாவோக்கி அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் தூக்கி வீசி பீரின்னு பிரிச்சிட்டு இருக்கான் சியோக்கு. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நம்ம ஹீரோ சைக்கோகினசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சியோக்கோட பாடியை ஃப்ரீஸ் பண்றான். பயபுல ஒரு கையை தூக்கலான்னு பார்த்தா அந்த கையை நம்ம மோடாக் ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இன்னொரு கையை ஹீரோயின் ஃப்ரீஸ் பண்றா. பக்கி பயபுல நகர முடியாம நின்னுட்டு இருக்கா நம்ம சியோக்கு. இதுல மாவோக்கி வேற ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இவனோட மெமரிக்குள்ள போய் சியோக்க கண்டுபிடி அப்படின்னு சொல்றா. பட் ஹீரோ இப்ப இது பாசிபிள் இல்லன்னு சொல்லிடுறான். ஏன்னா இவன் மெமரிக்குள்ள போகணும்னா டெரிட்டரியை ஓபன் பண்ணணும். சப்போஸ் டெரிட்டரி ஓபன் ஆயிருச்சுன்னா சியோக்கும் டபுள் மடங்கு ஸ்ட்ராங் ஆயிருவான். அப்ப மோடாக் இருந்துட்டு டே லூசு பையலே, நீ எங்களை நம்பு, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஃபர்ஸ்ட் நீ அவன் மெமரியில போய் சியோக்க கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுறான். சோ நம்ம ஹீரோவும் பவரை யூஸ் பண்ணி டெரிட்டரி இங்க வர வச்சிடறான். பட் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே சியோக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறான். அவனுக்கு அடிப்பட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிட்டு இருக்கு. இத பாக்குற நம்ம ஆளுகளுக்கு ட்ரௌசர் கல்றது. இருந்தாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சியோக்கோட மெமரிக்குள்ள வந்துடுறான். ஆனா அங்க சியோக்க கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதிலா வேங் வந்துடுறான். நம்ம ஹீரோ கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சாரான். ஒரு கட்டத்துல ஹீரோ விட்ட பஞ்சில அவன் கை மூஞ்சி வெளியில பூந்து புடனி வெளியே வந்துருது. ஆனா இருந்தாலும் டெர்மினேட்டர் படத்துல வர மாதிரி அந்த தண்ணிய வச்சே அவன் பாடியை திருப்பி கிரியேட் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோவே அசால்ட்டா அடிச்சு தெறிக்க விட்டு லாக் பண்றான் வேங்கு. அதே நேரத்துல பிரசன்ட்ல சியோக்கு நம்ம ஆளுகளை தெறிக்க விட்டுட்டு இருக்கான். மெமரியில இருக்கிற ஹீரோவை நம்ம வேங்கு லாக் பண்ண பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோவோட பாடி அன்ஸ்டேபிளா இருக்கு. சோ டீம்ல இருக்க எல்லாரும் ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றத பாத்துட்டு இருக்காங்க. நம்ம மோடாக்கும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. சியோக் தெறிக்க விடுறான். சங்கதி கேப்ல நம்ம ஹீரோயின் பறந்து வந்து உடுவா பாருங்க ஒரு கிக்கு. அங்க விட்ட கிக்ல மெமரியில இருக்கிற வேங்கே நடுங்கி போயிடுறான். ஹீரோ ரிலீஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிடறான். பிரசன்ட்ல சியோக்கு ஹீரோயினும் மாவோக்கியும் தெறிக்க விட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் டார்கெட் ஹீரோ பக்கம் திரும்புது. பட் மோடா கூட்ட ஒரு பஞ்சில லைட்டா கேர் ஆயிடுறான். இவ்வளவு அடி வாங்கியும் இவங்க எல்லாம் நடுவுல தான் நின்று இருக்காங்க. ஹீரோவை தொட முடியாது, முடிஞ்சா என்னை தாண்டி தொடுறா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, ஒன்னாவே உங்களுக்கு எல்லாம் பாட கட்டிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல இவனோட மெமரியில இருக்கிற நம்ம ஹீரோ சியோக்கு தான் தேடிட்டு இருக்கான். ஆனா வேங்கு அவன் உருவம் மாதிரி நிறைய பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஹீரோவை தெறிக்க விட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோவே மொத்தமா லாக் பண்ணிடுறான். பிரசன்ட்ல பார்த்தா சியோக்கு கவுண்டர் டீம் சேர்ந்த அத்தனை பேத்தையும் சைக்கோகினசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு இருக்கான். சோ இப்ப ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அதனால ஹீரோவோட கதையை முடிக்க பார்த்துட்டு இருக்கான். மெமரியில இருக்கிற வேங்கும் இதே தான் பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோ கொஞ்சமா அன்கான்சியஸ் போயிட்டு இருக்கும் போது சியோக்கு தான் ஹெல்ப் கூப்பிட்டு இருக்கான். நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியும், தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கூப்பிடுறான். இப்ப பிரசன்ட்ல பார்த்தா நம்ம மாவோக்கி மோடாக்கு ஹீரோயின் ஒவ்வொருத்தங்களா அன்கான்சியஸ்க்கு போயிடுறாங்க. அதே நேரத்துல மெமரியில இருக்கிற ஹீரோவும் அன்கான்சியஸ் ஆயிடுறான். அப்ப கரெக்டா அவனோட கண்ணீர் துளி ஒண்ணு கீழே இருக்கிற தண்ணியில பட்ட உடனேயே அந்த இடத்துல டெரிட்டரியும் கிரியேட் ஆகுது. சோ வேங்கும் ஹீரோவும் மட்டும் டெரிட்டரிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதனால இப்ப சியோக்கோட பாடி வேங்கோட கண்ட்ரோல்ல இல்ல. சோ வேங் இருந்துட்டு நான் உயிரோடு இருந்தாதான்டா என்னை ஆக்குபை பண்ணி மத்தவங்களை கொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கம்பியில போய் தானா சொருகிக்கிறான். இது வேங்கையும் பாதிக்குது. இவங்க கையில டைமும் ரொம்ப இல்ல. அதே டைம்ல நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி வேங்க ஆஃப்டர் லைஃப் சமன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வேங்கையும் சமன் பண்ணிடுறான். சோ சியோக்கோட பாடியில இருந்து வேங்கும் போயிட்டான். இப்பதான் நம்ம ஹீரோயின் பிரசன்ட்ல ஹீரோ டச் பண்ணி பார்த்துட்டு அவன் வேங்கோட சோலை சமன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றத கேட்கிற எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா பாடி இங்க இருக்கும் போது எப்படி அவன் சமன் பண்ணா அப்படிங்கிற டவுட் தான் நம்ம மோடாக்கு. அங்க ஓடிட்டு இருந்த டைமரும் ஆஃப் ஆகி கிடக்கிறத பார்த்தோன்னே மோடாக் தெரிஞ்சிருது ஈவில் ஸ்பிரிட்டா நம்ம ஹீரோ மொத்தமா காலி பண்ணிட்டான் அப்படின்னு.
மாவோக்கிக்கெல்லாம் செம ஹாப்பி. இதுல பாங்கு வேற சியோக்கோட பாடி அங்க கிடக்கிறத பார்த்த உடனே இப்ப இவ எந்திரிச்சா சியோக்கா இருப்பானா இல்ல வேங்கா இருப்பானான்னு பயந்துட்டு கிடக்குறான். நம்ம மாவோக்கி சியோக்க ட்ரீட் பண்ணலான்ட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏன் இன்னும் ஹீரோ எந்திரிக்கல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னும் சியோக்கோட மெமரியில இருந்து வெளியே வரல. என்னதான் வேங்க அழிச்சிட்டாலும் சியோக்கு அவர் மெமரியிலேயே லாக் ஆயிருக்காரு. சோ அவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வர முயற்சியில தான் நம்ம ஹீரோ இருக்காரு. இப்ப சியோக்கோட மெமரியில இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. சியோக்க தேடிட்டே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதுல ஒரே ஒரு பிளாட்ல மட்டும் வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி சியோ கிட்ட பேசின விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த ஹவுசிங் ஸ்கேம்ல ஏமாறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுல ஒரு பிளாட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சியோக்கு இருந்திருப்பாரு. என் ஒய்ஃப் கூடயும் பிறக்க போற குழந்தை கூடயும் இந்த பிளாட்ல தான் சந்தோஷமா வாழ போற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்துட்டே அந்த பிளாட்குள்ள நம்ம ஹீரோவும் வரான். வந்து பார்த்தா உண்மையாலுமே சியோக்கு எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி போட்டோகிராஃப்ஸ் தான் அங்க இருக்கு. நம்ம சியோக்கும் அங்கதான் இருக்காரு. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ கூப்பிட்டு பாப்பான், உனக்காக உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. பட் சியோக்கு இருந்துட்டு இதுதான் என்னுடைய வீடு, என் ஒய்ஃபும் குழந்தைங்க வந்துருவாங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் உண்மை கிடையாது, இது ஒரு இல்லூஷன், நான் சொல்றத நம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ தயவு செஞ்சு என்னை நம்பு, என் கூட வா, கண்டிப்பா இப்ப இல்லனாலும் ஒரு நாள் உன் ஒய்ஃபை நீ மீட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்றான் ஹீரோ. அந்த இடமும் கொலாப்ஸ் ஆகுது. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ கான்சியஸ்க்கு வந்துடுறான். பயத்திலேயே கண்ணை முழிச்சு பாக்குறான் சியோக்கு வந்துட்டானா இல்லையா அப்படின்னு. பார்த்தா சியோக்கும் கண்ணை முழிக்கிறான். சோ ஒரு வழியா டிராப் ஆயிருந்த மெமரியில இருந்து சியோக்கும் வெளியே வந்துட்டாரு. அப்ப மாவோக்கிய பாக்குற சியோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்களை அநியாயத்துக்கு டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காரு. பட் நம்ம மாவோக்கி சியோக்கு ஆறுதலா பேசிட்டு பேங்க் அவனை பொசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த மெமரியை ஃபுல்லாவே எரேஸ் பண்ணி விட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் வேங்க சமன் மட்டும் தான் பண்ணிருக்கேன், ஆஃப்டர் லைஃப் அனுப்பல, சோ எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுக்கு வேங்க தான் காட்டுறாங்க. அதே இடத்துக்கு வீகனும் ஹீரோவும் வந்துடுறாங்க. அப்போ வீகன் இருந்துட்டு நீ நிறைய இன்னசென்ட் பீப்புளை கொண்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உலகத்தோட அமைதியை கண்ணாப்பினான்னு குலைச்சு வச்சிருக்க தம்பி, சோ உனக்கான தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டோர் அங்க கிரியேட் ஆகுது. எல்லா ஈவில் ஸ்பிரிட் அந்த டோருக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி டைலாக் பேசுமோ அதே மாதிரி பேசிட்டு இருக்கான். பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அந்த டோரு வேங்ல மொத்தமா உள்ள இழுத்து லாக் பண்ணிக்குது. உள்ள போறவனுக்கு தெரியாது இவனை மாதிரியே அங்க இருக்கிறது எல்லாமே கொடூரமான ஈவில் ஸ்பிரிட்னு. ஏதோ மம்மி படத்துல வர மாதிரி அத்தனை ஈவில் ஸ்பிரிட் இவனை கொதறிட்டு இருக்கு. அதே நேரத்துல வேங் விட்டுட்டு போன காயினை தான் நம்ம ஹீரோ வச்சிருக்கான். நம்ம வீகனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு வழியா சியோக கொல்லாமையே வேங்க ஆஃப்டர் லைஃப் சமன் பண்ணிட்டாரு. சோ சந்தோஷத்துல நம்ம ஹீரோ வாக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லயே வேங்குக்குள்ள லாக் ஆயிருந்த கவுண்டர்ஸ் டீமை சேர்ந்தவங்க சோல் எல்லாம் வெளியே வந்துருது. நம்ம ஆளுகளும் மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அதுல மோடாக் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் இருந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு ஒரு வெக்கேஷனுக்காக கொரியா வந்து உங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம் தான் பேசிட்டு இருந்தோம், கடைசியில போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. சோ அந்த டீம்ல இருக்க இன்னொருத்தர் பாங்க பார்த்து நீதான் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவனும் ஏதோ பில்டப் போட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுவான். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு மோடாக்கும் ஹீரோவும் இங்க வர முடியல, அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த டீம்ல இருக்கிற ஹல்க் இருந்துட்டு நாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குமே கடமைப்பட்டிருக்கோம், சோ ரொம்ப நன்றியை சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மாவோக்கி இவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஃபுட்டையும் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம மோடாக்கு சியோக்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ சியோக்கோட அம்மாவோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம சியோக்குக்கும் அவங்க அம்மாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்மளுக்கு இவங்கள தான் காட்டுறாங்க. ஹீரோவும் வீகனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வீகன் இருந்துட்டு நீ பண்ண விஷயத்தை பார்த்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஒரு ஈவில் ஸ்பிரிட் அதோட மைண்டுக்குள்ள போய் டெரிட்டரி யூஸ் பண்ணி சமன் பண்ண ஃபர்ஸ்ட் கவுண்டர் நீதான். அதனால மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் நீ உன்னோட ஸ்கில்ல சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டீமை இவங்க இழந்துட்டாங்க, இதுக்கு மேல எந்த டீமையும் இழக்க விரும்பல. சோ நம்ம ஹீரோவும் இதுக்கு ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம வீகன் கிட்ட ஒரு ஃபேவரும் கேக்குறான். என்ன அப்படின்னா இவன் சியோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பான், மிஸ் லீ, அதாவது அவங்க ஒய்ஃபை மீட் பண்ண வைக்கிறேன்னு. அதுக்கு வீகன் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். இதுல வீகனுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்டா நீ சும்மாவே இருக்க மாட்டேடா அப்படிங்கிற அளவுக்கு புலம்புறாங்க. பட் இருந்தாலும் சியோக்கோட உதவி இல்லாம வேங்கோட கதையை முடிச்சிருக்க முடியாது. அட்லீஸ்ட் அவர் ஒய்ஃபுக்கு ஒரு குட் பை சொல்றதுக்காவது நம்ம டைம் கொடுப்போம். கண்டிப்பா ஒரு ஒய்ஃபை மீட் பண்ணா அவர் வாழ்ற வாழ்க்கை மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல நம்ம டீம் ஆளுகளை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் பயப்புல ஒரு ஜூஸை கொண்டு வந்து பாங்க் கிட்ட கொடுத்தா ஐயோ கேலரிஸ் நிறைய வருங்க, குண்டாயிருவேன், அப்ப என்னால ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்க முடியாதுன்னு கண்ணா பின்னான்னு டைலாக் கூடுறான். நம்ம ஹீரோயினுக்கே காண்டாகுது. டே இது 0 கேலரிஸ் தாங்க, பாடுறா மிஷின் ஃபுல்லா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தான் இருக்குன்னு சொன்ன உடனே பயப்புல ஐயோ இத்தனை நாள் இந்த மிஷினை பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த நியூஸும் பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல எல்லா தப்பும் வேங் தான் பண்ணிருக்கான். சியோக்கு வந்து அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கான பழி மட்டும் தான் வாங்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாங்கையே பேச வச்சு அவர் ஒய்ஃப் இருந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு பில்டப் கூட வச்சிருக்கானுங்க. ஏன்னா
சியோக்கோட தண்டனையை குறைக்கிறதுக்காக. இதுல பாங்குக்கு ஒரே கடுப்புனா அவன் மூஞ்சியை பிளர் பண்ணிருப்பானுங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சியோக்கு தான் வந்து மீட் பண்றான் ஜெயில. இந்த மாதிரி உங்க அம்மா நர்சிங் ஹோம்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற சியோக்குக்கும் செம ஹாப்பி. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாங் உங்களுக்காக லாயர் பிக்ஸ் பண்ணிருக்காரு, கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். பட் சியோக்கு இருந்துட்டு நான் பண்ண தப்புக்கான தண்டனை நான் தான் அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பழைய சியோக்கா பேசுறாரு. ஹீரோ விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல, உங்களை வெளியே கொண்டு வரீங்க, நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு, நீங்க கவலையே பண்ண வேண்டாம், சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிடுறான். சோ கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி உடம்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம சியோக்கும் ஜெயில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் சுத்தியும் டெரிட்டரி கிரியேட் ஆகுது. சோ நம்ம சியோக்கும் அவர் மெமரிக்குள்ள டிராவல் பண்றாரு. சின்ன வயசுல மிஸ் லீய மீட் பண்ண இன்சிடென்ட் இருந்து எல்லாமே அவர் கண்ணுக்கு முன்னாடி வருது. ஒரு கட்டத்துல அவங்க ஒய்ஃப் மிஸ் லீயும் வராங்க. இத பாக்குற நம்ம ஆளும் ஓவர் எமோஷனல் ஆகிறாரு. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் இனிமேல் தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன நடந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன்ட்டு அவ்வளவு ஆறுதலா பேசுறாங்க. ஒரு வழியா நம்ம சியோக்கு அவர் மனசுல இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். சோ நம்ம ஹீரோ கேட்ட ஹெல்ப்பை வீகன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே நம்ம டீம் சேர்ந்தவங்க ஜாலியா பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் அடுத்த ஈவில் ஸ்பிரிட் வந்தாதானே உங்களுக்கு வேலையே. அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் வெளிநாடு போறேன், கொஞ்சம் மாசத்துக்கு இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற மோடா காண்டாகுது. டே நம்ம டீம்லயே பெஸ்ட் ஆள் நீ தான், திடீர்னு லெவல் 3க்கு மேல ஏதாவது ஈவில் ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது, இப்படி எல்லாம் வேலையை விட்டுட்டு போக கூடாதுனால ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோ இவனுக்கிட்ட உண்மையவே சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் யூரோப் போறேன், யூரோப்ல இருந்து எல்லா கண்ட்ரி சுத்திட்டு தான் வருவேன், நான் போறதே வேலை விஷயமா தான் அப்படின்னு சொன்னோன்னு தூக்கி வாரி போட்டுறது. இருக்காதா பின்ன, நம்ம கூட இருக்கிறவன் பாஸ் ஆனா நம்மளும் சந்தோஷப்படுவோம், ஆனா அதே கூட இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா நம்மளுக்கு வயிறறிய தானே செய்யும். ஏன்டா இத்தனை வருஷமா டீம்ல இருக்கோம், இந்த நாய் எங்களை பக்கத்தூருக்கும் கூட அனுப்புனது இல்ல, உன்னைய மட்டும் கண்ட்ரியா சுத்த வைப்பாங்களாங்கிற காண்டுல ஒவ்வொருத்தரும் பொத்து பொத்து உழுகுறாங்க. ஆஃப்டர் லைஃப் போயிட்டு இருக்காங்க நியாயம் கேட்கறதுக்கு. இதுல புதுசா வந்த பாங்கு வேற இவனமோ ரொம்ப வருஷமா இருந்து 4-5 ஈவில் ஸ்பிரிட் பிடிச்ச மாதிரி இவனு வந்திருக்கான். சோ ஆஃப்டர் லைஃப்க்கு நம்ம ஆளுக்கு வந்துடுறாங்க. வழக்கம் போல மோடாக்கு அவரோட என்ட்ரியை கொடுக்கிறாரு. யாருடா எங்க டீம்ல இருந்து ஹீரோ பிரிக்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் மோடாக்கு. இவங்கெல்லாம் ஒரு என்ட்ரி கொடுத்தா நம்ம பாங்கு வேற அவங்க கூட கனெக்ட் ஆயிருந்த மடியில கை குழந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறான். இத மாவோக்கினால பார்க்கவே முடியல. டே அவனே 3 அடி உயரத்துல தான் இருக்கான், நீ 6 அடியில இருந்து அவன் மடியில உட்கார, தயவு செஞ்சு இறங்கி இந்த கருமத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளும் நியாயம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ தான் இந்த டீம்லயே பெஸ்டான ஆளு, நீங்க பாட்டுக்கு அவனை பிரிச்சு அனுப்பிட்டு இருக்கீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது வீகன் இருந்துட்டு ஹீரோ தான்ப்பா அப்ராட் போகணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்கதான் வரான். அப்போ ஹீரோ இருந்துட்டு நான் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப நல்லவரு சியோக்கு, ஆனா அப்பேற்பட்ட நல்லவரே இருக்கிறதுல மோசமான ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. சோ இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இந்த இன்சிடென்ட் திருப்பி எங்கேயும் நடக்காம இருக்கணும்னா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப மோடாக்கு இருந்துட்டு ஆமா ஹீரோ சொல்றது கரெக்ட் தான், நாங்களும் கணக்கே இல்லாத அளவுக்கு ஈவில் ஸ்பிரிட்டா சமன் பண்ணிருக்கோம், சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உலகத்துக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்கான். அப்ப ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிற லேடி இருந்துட்டு நீ என்ன டைலாக் பேசினாலும் சரி ஹீரோ மட்டும் தான் எனக்கு தனியா அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறாங்க. என்னடா இது இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற அளவுக்கு காண்டாகிறான். இருந்தாலும் மோடாக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல, முடியவே முடியாது நானும் கூட போவேன் அப்படின்னு கத்தி கதறிட்டு இருக்கான். வாங்கு வேற இந்த கேப்ல இந்த டீம்லயே ஹீரோ கூட அப்ராட் டிராவல் பண்றதுக்கு எலிஜிபிளான ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கால்லயே ஒரு மிதி மிதிச்சோன்னு பயவுல பேசாம இருக்கு. அப்ப வீகன் இருந்துட்டு நீங்க எல்லாரும் இருந்து இந்த இவங்க சேஃபா பாத்துக்கணும், சோ எல்லாத்தையும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் புரியுது, கொஞ்ச நாள் தான் நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்களுக்கும் புரியுது. நெக்ஸ்ட் சீன்லயே நம்மால் கிளம்புறாரு அப்ராடுக்கு. ஜாங் தான் பாஸ்போர்ட் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் எல்லா டீடைலும் கொடுக்கறாரு. சோ நம்ம ஆளுகளும் ஹாப்பியா ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமா வேலை செய்யாத, ஏதாவது ப்ராப்ளம்னா தயவு செஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல பாங்கு அவங்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு பணத்தை ஒரு கவர்ல போட்டு இது ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கோ மை பிரதர் அப்படின்னு எழுதி கொடுக்கறான். பாசக்கார பயப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்கு தான் நம்ம ஆளு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாங்குக்கு ஈவில் ஸ்பிரிட்டோட ஸ்மெல் அடிக்குது. நம்ம ஹீரோ என்னை அப்ராட் போக விடாம பிளான் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் சீரியஸாலுமே ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோ நடுவெளியிலேயே இறக்கி விட்டு அவங்க வேலைக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு மேலேயே ஒரு பிளைட் பறந்துட்டு இருக்கு. சோ ஹீரோ அப்ராட் போகிறான். இப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோயின் அவ கிரஷ் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினைச்சிருப்பா. கிராஸ் பண்ணி வரும்போது அவன் ஞாபகமாவே இருக்கு. பட் எதிர்பார்க்காத விதமா கிரஷ்காரனே ஆப்போசிட்ல வந்து நிக்கிறான். அவனோட பியானோ அகாடமிக்காக ஒரு பேம்ப்ளெட்டையும் கொடுத்து நாங்க கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறோம், முடிஞ்சவன் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அங்க சீனும் கட் ஆகுது. அதே நேரத்துல மோடாக்க தான் காட்டுறாங்க. அவன் ஜூனியர் டிடெக்டிவ் கூட ஸ்பா மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கான். அப்ப ஜூனியர் டிடெக்டிவ் அவனோட குழந்தையோட போட்டோ காட்டுறான். இதை பார்க்க நம்மளுக்கே ஷாக் ஆகும். மோடாக்கு வாயை வச்சு சும்மா இல்லாம டே 5 மாசத்துக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுத்த இப்ப குழந்தையோட போட்டோ காட்டிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை போய் அடிச்சு கொன்னே விட மிரட்டிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்
கரெக்டா டாட்டூ போட்ட ஒரு ஆள் வரும்போது ஜூனியர் டிடெக்டிவ் அவனை பிடிக்க ரெடி ஆகுறான். சோ அவனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா பாங் இருந்துட்டு ஹெவியா ஸ்மெல் அடிக்குது. ஆனா அவன் கண்ணாடி போட்டுட்டு உள்ள வரான் அப்படின்னு சொல்றான். பார்த்தா பின்னாடியே கண்ணாடி போட்ட ஒருத்தனும் வரான். சோ இவன் தான் ஈவில் ஸ்பிரிட். இத ஜூனியர் டிடெக்டிவ் கிட்டயும் சொல்ல முடியாது. எப்பவும் போல எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்ரா அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜூனியர் டிடெக்டிவ்க்கு அந்த டாட்டூ போட்டவன் பிடிச்சாகணும். என்ன பண்ணலான்னு கேட்டா அங்க இருக்க ஒரு முட்டையை வச்சு அடிச்சு அவனை மட்டையாக்கிடுறான் நம்ம மோடாக்கு. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்டவனையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம மோடாக். அதே நேரத்தில் நம்ம மாவோக்கி அந்த 37 டாட்டூ போட்ட பையன் கூட தான் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மகனை இந்த டைமாவது பாஸ் ஆயிருவியா இல்லையா அப்படிங்கிற மிரட்டிட்டு இருக்காங்க. சோ இவனை அவங்க தான் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனும் நான் படிக்கிறதே நிறுத்திடலாம்னு சொன்னா உங்களுக்கு சரியான காண்டாகுது. சும்மா பிராங்க் பண்ணிருக்கான். இப்பதான் அவனோட ரிப்போர்ட் கார்டு எடுத்து காட்டுறான். பயபுள்ள பாஸ். இதுல மாவோக்கிக்கு செம்ம ஹாப்பி. ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்தா ஜாங் மாவோக்கிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த 37 டாட்டூ போட்ட பையனை ஒழுங்கு மரியாதையா நேரா வீட்டுக்கு மட்டும் தான் போகணும், எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த பையன் ஒரு கிஃப்ட மாவோக்கியோட பாக்கெட்ல வச்சுட்டு போயிடறான். சோ அதை ஓபன் பண்ணி பாக்குறவங்களுக்கு செம ஹாப்பி. முகத்துல இருக்க சுருக்கத்தை மறைக்கிற மாதிரி ஏதோ மேக்கப் ஐட்டத்தை கொடுத்திருக்கான். அதையும் அப்ளை பண்ணி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜாங் கிட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் ஒரு பையனை வளர்த்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாங்க. இப்ப நம்மளுக்கு பாங்க தான் காட்டுறாங்க. ஹீரோ பாட்டியோட நியூ டார்லிங் தான் பாங். சோ சியோக்கு இல்லாதனால அவரோட கடமையை இவன் பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பியா மனசார சந்தோஷமா அவங்க பாட்டியை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். இத ஹீரோவோட தாத்தாவும் சியோக்கோட அம்மாவும் உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க லைஃப் ஒரு பக்கம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஜெர்மனில இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பைபிள குடிமையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டான். அங்க ஒரு காஃபி ஷாப்ல தான் இருக்கான். அப்போ ஒரு லேடி வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க தான் அந்த காஃபி ஷாப்போட ஓனர். ஹீரோ ஃபாரினர் அப்படிங்கிறது தெரிஞ்சனால பக்கத்துல இருக்க மவுண்டன் ரொம்பவே நல்லா இருக்கும், போய் சுத்தி பாருங்க, நான் சின்ன வயசுல எங்க அம்மா கூட போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஹீரோவும் பேசிக்கிட்டு அவங்க கிட்ட கை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். அதே நேரத்துல நம்ம வீகன் ஹீரோ கிட்ட அப்ராட்ஸ்ல இருக்க கவுண்டர் டீம் எல்லாம் நல்லாவே ட்ரைனிங் எடுத்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு எனக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு வீகன் சொல்றான். வீகனுக்கே புரியல, என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வீகனும் கண்ணை மூடி திறந்தா அந்த ஜேட் அந்த காபி ஷாப்போட ஓனர் லேடி தான் முன்னாடி நிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, வீகனுடைய பொண்ணு தான் இவங்க. எல்லாத்தோட ஆசையை நிறைவேற்றின ஹீரோ வீகனை மட்டும் விட்டு வைப்பானா? ஒரு வழியா அவங்க பொண்ணை மீட் பண்ண வச்சுட்டான். அதே நேரத்தில் நம்ம டீமை சேர்ந்தவங்க ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு தான் வராங்க. அங்க நிறைய பேர் கும்பலா இருக்கானுங்க. ஒரு ஆளை கட்டி போட்டு பிரிவிரின்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டுல காட்டினது. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த ட்ரெஸ் போட்டு வரானுங்க நம்ம ஆளுங்க. அதுல ஒருத்த மோடாக்கு மேல செம்ம போர்ஸா கத்தி வீசுறான். ஆனா நம்ம மோடாக்கு அசால்ட்டா அதை புடிச்சிடறான். இதோட இவனை நிறுத்துற மாதிரில நிறைய குரகு சேட்டை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை நம்ம ஹீரோயின் கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்கா. ஆட்ரா ராமா அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப அவனுங்களும் நம்ம ஆளுகளை அடிக்கலான்னு வரும்போது நம்ம பாங் இருந்துட்டு இந்த டீமோட கடைக்குட்டியே நான் தாண்டா அப்படின்னு ஃபுல் பவரை யூஸ் பண்ணி கத்துறான். அந்த இடத்துல டெரிட்டரி ஓபன் ஆகுது. மத்த யாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இல்ல, பாங் தான் என்னமோ அவனே கிரியேட் பண்ண மாதிரி ஃபுல் சந்தோஷத்துல இருக்கான். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்றது ஹீரோனால மட்டும்தான் முடியும்னு. சோ ஹீரோவும் அங்க வந்துடுறான். சோ ஹீரோவை பாக்குற எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. இதுல பாங் வேற, தம்பி நீ இல்லாத இத்தனை நாள் நான் தாண்டா உன் பொசிஷனை கவர் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அந்த பொசிஷன் உனக்கே திருப்பி தர வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ மறுபடியும் டீம் ஃபார்ம் ஆயிருச்சு. நம்ம ஆளுங்க வேட்டைக்கும் தயாராகிறாங்க. போட்டு ஒவ்வொருத்தரையும் பொலந்து கட்டுறானுங்க. சோ நம்மளுக்கு ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த டீமுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்தோட கதையும் முடிச்சு காலி பண்ணிடுறானுங்க. இந்த டீமோட ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஈவில் ஸ்பிரிட். சோ நம்ம ஆளுங்க கும்பலா சேர்ந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் ஆஃப்டர் லைஃப்க்கு சமன் பண்றாங்க. இந்த இடத்துல மரண மாசா மொத்த டிராமாவும் கம்ப்ளீட் ஆகுது. இவ்வளவு அருமையான டிராமாவை எடுத்த இந்த டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல டிராமால உங்களை மீட் பண்றேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சந்தோஷமா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஸ்டே ஹெல்தி, பி ஸ்ட்ராங். பை பை.